எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலான்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த 4 ரெசிபியுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்ய முதல்ல காரசாரமான ஒரு சட்னி அரைக்க போகிறேன். மிக்சர் ஜாரில் கிட்டத்தட்ட 25 பியாத்கே மிளகாய் போடுறேன். உங்களுக்கு இந்த மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணலாம். அடுத்து 4 பெரிய பூண்டு போடுறேன். இந்த பூண்டு பெருசாக இருக்கிறதுனால 4 போடுறேன். உங்ககிட்ட சின்ன சைஸ் பூண்டு இருந்தால் நீங்கள் 8 பூண்டு போடலாம். 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைங்க. முதல்ல தண்ணி ஊத்தாம அரைக்க போறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல விழுதா அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். வாவ், காரசாரமான மிளகாய் பூண்டு சட்னி இப்போ ரெடி. சட்னியோட வாசனை பிரமாதமாக இருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா செய்ய அகல பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இதில் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கிண்டுங்க. அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் 5 உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கிழங்கு மசிச்சு விடுங்க. இந்த மசாலா நல்லா சாஃப்டா இருக்கணும். கடைசியா இதுல கொத்தமல்லி இலை தூவி கிண்டுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி, எடுத்து வைங்க. தோசை செய்ய தவாவை சூடு பண்ணி மாவை ஊத்துங்க. கரண்டி வச்சு தோசையை ஃப்ளாட் ஆக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. செஞ்ச மிளகாய் சட்னியை தோசை மேல ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க.
தோசையோட ஒரு பக்கத்தில் உருளைக்கிழங்கு மசாலா வைங்க. இது மேலே நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் தூவி தோசையை ஃபோல்ட் பண்ணுங்க. சூப்பர் டேஸ்டி மைசூர் மசாலா தோசை இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை ரவை வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் கோதுமை ரவையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க. கோதுமை ரவை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் நல்லா பீட் பண்ண தயிர் 1 கப் ஆட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை தயிரை உடனே அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. தாளிக்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது சேர்க்குறேன். 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை நல்லா தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு சூப்பராக திக்காயிடுச்சு. இப்போ இதில் தாளிச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. இதுக்கு மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம இட்லி பண்ண ஆரம்பிக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவுங்க. இட்லி தட்டில் சென்டராக நான் வறுத்த முந்திரியை வைக்கிறேன். இது சும்மா சர்வ் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து இட்லி தட்டில் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றி முடிஞ்சதும் இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு மெதுவாக தட்டில் இருந்து இட்லியை எடுத்து நல்ல சூடாக டேஸ்டியான சட்னியோட சர்வ் பண்ணுங்க. பாருங்க இட்லி எவ்வளவு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நான் இங்கே கொத்தமல்லி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுறேன். கொத்தமல்லி தேங்காய் சட்னியோட ரெசிபி நம்மளோட ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஒரு சேஞ்சுக்கு எப்போவுமே மாவு அரைச்சி செய்கிற இட்லிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை ரவை இட்லி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பராத்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு போடுங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, நெக்ஸ்ட் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கினது சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கேரட், குடமிளகாய்னு மற்ற காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விடுங்க. லைட்டாக ஆறுனதும் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பராட்டாவுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பராட்டாவை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு 1 இல்லைன்னா 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி மெதுவாக தேய்க்க ஆரம்பிங்க. இதை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. பராத்தா வெந்துட்டுருக்கிற டைமில் சுற்றி நெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக நடுவுலையும் ஊற்றுங்க. ஒரு பராட்டா கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு ரஃப்பாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பராட்டா ஒரு நல்ல ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் பராத்தாவை இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பராத்தா ஃபுல்லாக வெந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் டாட்ஸ் வந்ததும் கல்லுலேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. மீதி இருக்கிற மாவை ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா கார சட்னி எது வேணால் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சடனாக யாராவது கெஸ்ட்ஸ் வராங்கன்னா இல்லைனா சிம்பிளாக குயிக்காக ஏதாவது டிஃபன் செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த லிக்விட் பராட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு 1/2 கப் திணை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரிச்ச உடனே கடாயில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு அதில் 1 கேரட் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/2 கப்பு பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு 1 தக்காளி பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி கடாயை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷம் பிறகு தண்ணியில் ஊற வச்ச திணையை தண்ணி இல்லாமல் கடாயில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா திணை நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வத்திருக்கு, அருமையான திணை உப்புமா தயாராக இருக்குது. இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். 4 வித்தியாசமான அருமையான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்த்தீங்க.
உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.